இப்ப அவன் எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்கான், இடம் வாங்கி வச்சிருக்கான். நிறைய வச்சுக்கோங்க அப்படி எனக்கு தெரியாத சொத்து நிறைய இருக்கு. போட்டிருந்தாங்க யார் தெரியுமா, அந்த அவர் பேர் என்ன, ஒன் இயர்ஸ் அந்த ட்வீட் ஒன்று போட்டுதான் இருப்பாருங்க. அதுல போட்டுக்கார பாருங்க லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அது அத்தனையுமே போய் வீடியோ போட்டாலே பெரிய கண்டென்ட். அதான் சொன்னேன், அவனுக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே 3000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ஆமா ஆமா 7000 கோடி அம்மா ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டது. நீங்க 3000 சொல்றீங்க. மேபி இருக்கலாம் 3000 மேலதான் சொல்றேன். ஆமா ஆமா. அப்ப அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மைனஸ் பண்ண முடியும்? ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணி ஒரு என்ஜிஓ அமைப்புக்கு நான் இது பண்றேன், இதை வச்சு நான் இது இத்தனை பேருக்கு நான் இது பண்றேன் அது பண்றேன், நான் கட்சிக்கு நான் இது வந்து தானமா கொடுத்துட்டேன். பனையூர் வீடு வந்து கட்சி ஆபீஸா இருக்கு, அது என்னோட சொத்து கிடையாது, அது அந்த கட்சியோட சொத்து, அந்த கட்சியை வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிடுறது. பட்டினப்பாக்கத்துல ஒரு பிளாட் ஒன்று இருக்கு, அங்க அதையே கிட்டத்தட்ட இவருடைய பர்சனல், அவர் அங்க முக்கியமான ஆளுங்க தான் போய் டிஸ்கஷன் பண்ணலாம். அது இல்லாம இன்னொரு பிளாட் ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னும் சில பேருக்கு அபார்ட்மெண்ட், பிளாட், வீடு, வில்லா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் நடிகைகளுக்கு. இப்ப அதுல போயிட்டு பங்கு கேட்க முடியாதுல்ல. இப்ப என்னன்னா, உனக்கு 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் உனக்கு ஜீவனம், நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு நான் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 250 கோடி நான் மொத்தமா தரேன். ஆனா இது வந்து அவங்க உரிமை. ஆனா பசங்களுக்கு உன் சல்லி பைசா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரிதான் சொல்றாங்க. அவன் சொத்து வேணாம், அவன் இன்ச்சிலும் வேணாம், அவன் சொத்தும் வேணாம், அவன் இன்ச்சிலும் வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நான் கேள்விப்பட்டேன். அவன் அப்படி மட்டும் சொல்லிட்டான்ற உண்மையா இருந்துச்சுன்னா என் ஃபுல் சப்போர்ட் அந்த பையன் தான். 25 வயசுல 23 வயசுல இது சொல்றதுக்கு ஒரு கட்சி வருது. அந்த வயசுல அதை சொல்றான்னா அவன் எவ்வளவு அனுபவிச்சிருவான் கபிலன், அதை யோசிச்சு பாருங்க. கண்ணால பாத்துருப்பான். அது அவன் வாய் திறக்கதான் ஜிப்சி எல்லாமே வெளில வரும். அவன் அந்த அம்மா வாயை திறந்தாலும், அவன் அந்த பையன் வாயை திறந்தாலும் விஜயோட போட்டு எனக்கு என்ன கேள்வினா, எலெக்ஷன் வெறும் 34 நாள் தான் இருக்கு. இந்த 34 நாள்ல நீ கட்சி வேலையை பார்க்கறத விட்டுட்டு ஒருத்தவன் சினிமா வேலையை, படத்தோட வேலையை பார்க்க போறான்னா பொதுமக்களே நீங்க பாத்துக்கோங்க. நேத்தெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கேட்டிருந்தேன், ஒருத்தன் தம் பிடிச்சு மோட்டிவேஷன் கொடுத்துருந்தான். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, நாங்கள் 2 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அசிங்கப்பட்டதுக்கு நம்மளாம் வேலை செய்யணும்டா, இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும், எவன் என்ன பண்ணாலும் நம்ம வேலை செய்யணும்டா அப்படின்னு ஒருத்தன் மோட்டிவேஷன் கொடுத்துருந்தான். ஆனா கபிலன் அப்படி அட்டு அசலும் உங்களை காப்பிடுறாங்க கபிலன். அவன் யாரு மாடுலேஷன் ஏத்துறது, இறக்குறது, கத்துறது, ஸ்லோ பண்றது, மோட்டிவேஷன் கொடுக்குறாரா. அவ ஒருத்தர் இருக்காரு மான்சர்னு, நம்ம ஸ்டேஷன் ட்ரைனிங் எடுத்திருந்தானே, அதே மாதிரி பண்றான்ப்பா. ஒரு 1/2 மணி நேரம் கேட்டேன், டேய் ஆடா பாவி இதுக்கு தாடா வந்தியாடா ஸ்பேஸுக்கு. எனக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அண்ணா எப்படி மகேஷ் பாபு காப்பி ஜெராக்ஸ் அடிப்பாரு அதே மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. திடீர்னு கத்துறான், இந்த இடத்துல கத்த வேண்டாமே. ஓகே இவர் கபிலனா, ரைட், ஓகே. இந்த சீமான் தொண்டர்களை தம்பிங்கெல்லாம் சீமான் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒருத்தர் இப்போ கார்த்திக் ரவி மூலமா ஒரு மாதிரி பேசுவான், பிரசாந்த் ஒரு மாதிரி பேசுவான், நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க, அந்த ஸ்பேஸ் போற ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா, ஆளுக்கு ஒன்று இருக்கு. ஆனா இவன் அப்படியே உங்களை மாதிரி காப்பிடிக்கிறான்ப்பா அவன். நான் பார்த்த வரைக்கும், இது வரைக்கும் யாரும் நோட் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நோட் பண்ணி பாருங்க. ஓகே அவன் ஜிப்சி இப்ப எலெக்ஷன் வருது இல்ல, அதனால சூடா அலம் பறக்கணுமா ஸ்பேஸ். ஆனா சொல்றான், உண்மையா சொல்றான், நம்ம அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது இந்த 2 வருஷம் படா கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டோம், இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றான். இது வரைக்கும் அவனுங்க பட்டது ஒண்ணுமே இல்ல, இனிமேல் படம் போடுறதுதான் வெயிட்டிங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, இனிமேல் தான் இருக்கு செக் பேட்டு. ஆனா அவனுக்கு எவ்வளவு பயந்தாங்கொழின்றது பாருங்க. அனானிமஸே தூக்கி விடுறாங்க கபிலா. நீங்க என்னன்னா ஐடியில உள்ள பண்றீங்க, அனானிமஸே தூக்கி விட்டுறாங்க. அது எனக்கே இப்பதான் தெரிஞ்சது, அனானிமஸை தூக்கி விடலாம் போல ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஒரு ஆப்ஷன் புதுசா கொண்டு வந்திருக்கான் ஜிப்சி ட்விட்டர்ல. என்னன்னா நியூ இந்த பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சைடுல நீங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா வரும் மொபைல்ல இருந்து.
ஆ புரியுதா உங்களுக்கு? அந்த ஆ ட்விட்டர்ல நீங்க மொபைல் இப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா நியூ எக்ஸ் ஆண்ட்ராய்டு இருக்கும், பேட்டா வெர்ஷன். ஓகே ஓகே ஓகே. அதுல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் அதுல அந்த வெர்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க குரோம்ல இருந்துகிட்டு லிசன் அனாமஸ்ல போய் பண்ணலாம். ம் 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 ம். இப்ப நீங்க ஆப் மூலமா போனீங்கன்னா உங்களால அனாமஸ்ல போய் லிசன் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதுவே அந்த நியூ எக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல சைட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேட்டா அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்க அதை யூஸ் பண்ணி பாத்தீங்களா? 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது டெஸ்டிங் ஆக்சுவலா பேட்டா அந்த விடுறதே வந்து டெஸ்டிங் தான். அது எப்படி இருக்கு? அது வந்து ஓகே நல்லா இருக்கு. பட் ஆனா நம்ம இப்ப இந்த வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம்ல, இது அளவுக்கு அது வரல. அது இல்லையா? இந்த அளவுக்கு அது வரல. அது ஏதோ நம்ம ஏதோ இந்த ரெடிட்ல நம்ம இந்த கமெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு படிக்க மாட்டோம், அந்த மாதிரி வருது. ஓகே ஓகே. அது என்னன்னா நோட்டிபிகேஷன் கட 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 கடன்னு வரும். நம்ம ட்வீட்டை யார் லைக் பண்றா, ஆர்டி பண்றா அப்படின்ற மேட்டர். ம். பட் ஆனா இந்த பழைய ஓல்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பக்காவா இருக்கு. இது என்னன்னா அந்த நியூஸ்ல ஒரே ஒரு உருப்படியான ஒரே ஒரு அப்டேட் என்னன்னா, நீங்க ஏதாவது ஸ்பேஸ் மேல ஓடுறது காட்டாது. யாராவது உங்களுக்கு டிஎம்ல ஸ்பேஸ் அனுப்புனா மட்டும்தான் காட்டும். ஓகே. அந்த ஸ்பேஸ் லிங்க் நீங்க ஜாயின் பண்ணும்போது லிசன் அனாமஸ்ல கூட போய் இதுல நீங்க லிசன் பண்ணலாம். வாங்க டாக்டர் பாக்ஸ் பண்ண போறோம். கபிலா யாரா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன்னா யாருமே ஸ்பீக்கர்ல காட்ட மாட்டேங்குது. இப்ப கொடுத்துட்டேன். ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புல. கொடுத்துருக்கானா? மோனிகாவா யாரோ லேடிஸா ஜென்ஸான்னு தெரியல. விஜய் டிகிரிஸ் தான் வந்திருக்காங்க. காட்டுதா? சொல்லுங்க, யாருமே காட்டன்றா அப்புறம் காட்டுதான்னு. மைக் கொடுத்தனே. வந்திருக்காப்ல மோனிஃபா. மோனிஃபா மைக்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. மோனிஃபா தம்பி. மோனிஃபா பையனா பொண்ணான்னு தெரியலையே. பையன் தான் போல, பெரிய அபிஷேகா இருப்பார் போல இருக்கேன். பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். பேரை மாத்திருக்கா போல இருக்கு. வேற பேர் தான் இருக்கும். பேசட்டும். வாங்க மோனிஃபா, வணக்கம். சௌக்கியமா மோனிஃபா? மோஸ்டா என்ன அபியூஸ் பண்ணி பேசுறேன், நான் பிளாக் பண்ண மாட்டேன். ரெண்டு ஒருத்தர் தான் பிளாக் பண்ணிப்பாங்க. ரெண்டு ஒண்ணுல இவன் இருக்கானா, இவன் யார் தெரியலையே. சரி பேசு மோனிஃபா. மைக் கேளுங்க. இருங்க நான் கூப்பிடுறேன். சசி கேக்குதா? கேக்குது. பேசுங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதுல. எங்களுக்கே தெரியல, கணக்கெட்டு தான் உட்காந்துருக்கோம். அதனாலதான் பேசுன்னு கெஞ்சிருக்கோம். மட கோரிங்கன்னு நீங்க மக்க கோரிக்கல உட்காந்துருக்கீங்களே, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பக்கு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு பேசணும். நீங்க அந்த இளங்கிட்ட சொல்லிட்டு வா போ. நான் ஃபுல்லா பேசணும்னு தான் உங்ககிட்ட ஆர்வமா இருக்கேன். கபில கிட்ட அதனால சொல்றேன், இப்போ எலன் மஸ்க் சொல்லிட்டு வா. நாங்க என்ன பண்றது? எலன் மாஸ்க் கிட்ட சொல்லிட்டு வர. நீ என்னத்துக்கு போட்டுன்னு இருக்க? அப்ப க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா போடு ஒரு 9 o'clock. எங்களுக்கு டைம் பாஸ் ஆக வேண்டாமா சாயங்காலத்துல? இது ஜாலியா இருக்குல்ல. அந்த பிளைண்ட் டேட் பாத்திருக்கியா படம்? பிளைண்ட் டேட் டைம் பாஸ் ஆகும்னா வாட்ஸ்அப்ல போட்டு பேசிட்டு இருக்கீங்கயா. வாட்ஸ்அப்ல நல்லா காமெடிய. சரி, இந்த காமெடியை பின் பாக்கெட்ல சொல்லிக்க. இப்ப முன் பாக்கெட்ல எடுத்து நான் வந்து என்னன்னா அப்கமிங் டேஸ் நீ போயிட்டு அந்த டிவிகேல கஃபேல ஸ்பேஸே போடாம போட்டுன்னு இருக்குல்ல, நீ தூக்கி பின்னாடி சொல்லிருக்க. ஒழுங்கா ஸ்பேஸ் போடு. சரி உனக்கு ஸ்பேஸ் போடவே தெரியல. அப்புறம் 889 890 899 மட்டும் போட்டுக்கின்னு இருக்கிய. ஒரு ஸ்பேஸ் அது ஒழுங்கா போட்டியா நீ? மட்டமான ஸ்பேஸ போட்டுட்டு நானும் பாக்குறேன். இந்த ஒரு மாசமா நீ போடுற ஸ்பேஸ் எதுவுமே கிளியரா இல்ல. வாய்ஸ் சரியில்லை, டிஸ்பிளே காட்டல, பக்கு வெளியில தூக்கி போடுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணு கூட உருப்படியா பண்ண மாட்டேன். கோவம் மட்டும் வருது. பேசுற முதல் பிபி செக் பண்ணு. அவ்வளவு பேசுறதுலாம் ஆவாதியா? சரி, ஒண்ணு இங்க வர விஜய் ஜெயிக்கிறான், தோக்குறான்.
அது பிரச்சனை கிடையாது. என்ன நீயே அவனை வாடா போடான்ற அப்புறம் உங்களுக்கு உனக்கு அப்புறம் உன் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஆள் இருந்தா நீ பண்ணுப்பா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. விஜய்க்கு கபிலன் உங்க மேல உடம்ப அக்கறை பாரியா யோ, இது கபிலன் வந்து இது வந்து ஒரு ட்ரக் சரி இரு அடிக்ட் இருக்கான் சரி பாத்தியா, மோனிகா ட்ரக் சரி அடிக்டை மோனிகா விட ஒரு மோசமான அடிக்ட். சரி இல்ல சரி இருங்க இருங்க நான் நான் சொல்றேன் உங்ககிட்ட கபிலன் கட்சி சார்பாவோ கபிலன் இப்ப கபிலன் கட்சி உங்க மேல சார்பாவோ அக்கறை எல்லாம் சொல்றா போல கபிலன் இதை விஜய் எடுத்துக்கிட்டு ஆகணும் இதை விஜய் எடுத்துக்கிட்டு ஆகணும் உத்தமன்லாம் நான் கொடி புடிச்சுன்னு உங்ககிட்ட பேச வரல. இங்க பாருங்க கபிலன் விஜய் ஃபேன்ல நியாயமா பேசுறா போல இன்னும் லிசன் பண்ணுங்க முதல்ல உங்க இல்ல, மேல அக்கறை எல்லாம் சொல்றா போல அவன் சரி ஜெயிக்கிறான் தோக்குறான் அது 2வது பட்சம் 3வது பட்சம். முதல் நீங்களாம் ஒரு டாக்டர் போய் பாருங்க எல்லாருமே. டாக்டர் ஃபீஸ் கொஞ்சம் காசு கூட டாக்டர் ஃபீஸ் பாத்துட்டேன் அளவுக்கு நான் 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றேன், எனக்கு 10 லட்சம் எவன்டா கொடுக்குறான், போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு இல்ல சுத்தின்னு கிடக்குறேன்ற ஆமா சொன்னியா அதான் இல்லையா? காசு இல்ல அதான் காசு ஆமா இல்ல நீ ஐயா கொஞ்சம் நீ கொடுத்தீங்கன்னா நான் உன் உன்னை வாயில டாக்டரை தானே பார்க்க வந்தது. ஆமா ஐயா ஆமா எனக்கும் காசு இல்ல ஐயா அப்போ உன் ஃபேமிலிக்குலாம் என்ன செஞ்சிருப்ப நீ? எனக்கும் இல்ல காசு இல்ல ஐயா பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் யோ பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் பிச்சை யாருக்குமே காசு இல்லையா? அதுதான் பிச்சை நீங்களாம் எனக்கு எடுத்துட்டு ஜாலியா இருக்கோம் சொல்றேன். உட்காந்து டிவிக்கு 10 லட்சம் இங்க பாரு வாங்கிட்டு பேசிட்டு ஜிப்சிக்கு ஒரு இருக்கீங்க. 10 லட்சம் மசக்குட்டிக்கு ஒரு 10 லட்சம் எனக்கு ஒரு 10 லட்சம் டிவிக்கு எல்லாம் வாங்கி கூட ம் நான் என்ன மயிருக்கு வாங்கி கொடுக்கணும் உனக்கு? அப்புறம் அட்வைஸ் மட்டும் என்ன மயிருக்கு பண்ற அதான் நான் என்ன மயிருக்கு வாங்கி கொடுக்கணும்? இல்லையா எங்களை விட நீ நல்லா இருக்க நீ ஏதாவது பார்த்து இப்போ செய்யா நீ என்ன சொன்ன, நீ எனக்கு ரீசார்ஜ் பண்றதே காசு இல்லைன்னு. அப்ப நீ தான் போய் உழைக்கணும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும். உனக்கு என்ன மயிருக்கு வாங்கி ஆமா கொடுக்கணும்னு கேக்குறேன். இந்த கரெக்ட் தான் எப்பா இவர் வயசு தெரியல ஆனா சொல்றது கரெக்ட் கபிலன் இதைத்தான் நான் சொல்லேன் தம்பி தம்பி யோ இல்ல நான் தம்பி எந்த கட்சி, நான் உண்மையுமே இங்க பாரு அவன். ஐயே நான் சொல்றது கேள நான் சொல்றது யோ கேள உன் பேரை சொல்றது சொல்லு கேட்டா உன்னை எப்படி கூப்பிடணும் உன்னை எப்படி யோ கூப்பிடணும் நீயும் மோனிகாவா நியூட்ரல் என்னைக்கு ஆயிட்டியா? என்னைக்கு அவன் மோனிகா என்னைக்கு அவன் மோனிகா திருச்சாவை மோனிகா கூப்பிட்டு வந்தானோ? இருங்க கபிலன் மோனிகா நான் சொல்றத கேளு நான் இப்பதான் சொன்னேன் கபிலன் கிட்ட காசு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் கபிலன் கேட்க மாட்டான்றாப்புல நீ சொல்லி புரிய வை எதுக்கு ஃப்ரீயா பண்ணணும் நான் சொன்னேன் யோ கபிலன் கேட்க மாட்டான்றாப்புல அட்மின் மாறி இருக்கியா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அட்மின் மாறி இருக்கு. ஓகே ஓகே யார் ஓகே வேணாலும் உண்மையுமே வச்சுப்பீங்க யார் அந்த வேணாலும் ஐடியா வச்சுப்பீங்க சொல்றது கேளியா? அந்த ஐடியா என்கிட்ட வந்த பிறகு என்ன மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. நான் மெயின்டைன் பண்ணி இவன் வந்து போய் மெயின்டைன் பண்ணமா ஒரு 6 மாசம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் இன்னைக்கு அவன் வந்து இதுக்கு முன்னாடி மோனிகா யார் மெயின்டைன் பண்ணா இந்த ஐடியா இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா யார் வச்சிருந்தா ஃப்ரெண்டு தான் வச்சிருந்தாங்க. சசியா சசிகுமாரா சசிகுமார்ல இல்ல, ஃப்ரெண்டு தான் வச்சிருந்தாங்க. அதான் இவன் பேரு நான் தெரியல ஏன்னா நான் மோஸ்ட்லி யாரையும் பிளாக்கே பண்ண மாட்டேன் என்ன திட்டினா கூட பிளாக் பண்ணாம வச்சிருப்பேன் இது பிளாக் அது தெரியல பண்ணிருக்கேன் யாரு தெரியல யார் சரி பிளாக் பண்ணான்னு என்னமோ தெரியல. நீ சொல்றது நல்ல விஷயம் தான் இப்ப நீ கேப்போம் யாரு பேசிட்டு இருக்குது, எனக்கு எதுவுமே காட்டலையா உண்மையா? நான் எனக்கும் காட்டல ஜிப்சி பேசிக்க அதனால நான் உன் பேர் கேக்குறேன் நான் பிளாக் பண்ணல ஜிப்சி உன்ன. ஓகே நீ பிளாக் பண்ண நான் பிளாக் பண்ணிருக்கேன் இந்த ஐடியா நீ ஏன்னு தெரியல பிளாக் பண்ணி வச்சிருக்கியா? எனக்கு தெரியலையா, எனக்கு என்னட்டு தெரியல எனக்கு. அதான் நான் என்ன சொன்னேன்னா ஃப்ரீயா பண்ண வேண்டாம்ப்பா காசை வாங்கிட்டு பண்ணலாம்ப்பா கஷ்டமா இருக்குன்னு கபிலன் கிட்ட சொன்னேன் இந்த ஸ்பேஸ் ஆரம்பத்துல கீழே தானே கேட்டுக்கலாம் இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறான் நீங்க சொல்லி புரிய வை நீ என்ன பண்ண, அவனுங்க சைட்ல இருந்து ஒரு 4 பேரை கூட்டின்னு வந்து பேசு. டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் இருக்கான்ல, அவன் யாரு அந்த எக்ஸ்பிரி இப்ப சொல்ற நல்ல எக்ஸ்பிரி இருக்கான்ல, இல்ல மோனிப்பா கேளு ஒரு நிமிஷம் கேளு நீ எக்ஸ்பிரி இருக்கான்ல அந்த பாட கூட்டின்னு வந்து பேசு. கேளுறா ஒரு நிமிஷம் கேளுறா நான் வந்து அப்கமிங் ஒரு 5 ஸ்பேஸ் டேய் உன்னை நான் மரியாதை பேசுறேன், அப்ப வாடா போடணும் உன்னை கூப்பிட்டு போவான். இல்ல உன்னோட இல்ல வயசுல இல்ல பெரியவன்டா இல்ல வந்து. வேண்டாம் அப்படியே பேசுங்க கபிலன் அவர் தான் மரியாதை பேசுறாருல கபிலன் உன்னோட அப்படியே வயசுல பேசுங்க பெரியவன் கபிலன் நானு. பெரியவர் மரியாதை கொடுத்து பேசுங்க மோனிபா சார் நான் என்ன சொல்றேன்னா நீ இல்ல நீ இப்போ ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணாத. தடுக்க கூடாது சொல்லு நானு சொல்லு 5 ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் மேனிஃபெஸ்டோ நீங்க உங்க ஒவ்வொரு கட்சியும் மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி திமுக அதிமுக நாம் தமிழர் டிவிகே சுயேட்சி இந்த 5 கேட்டகரியில 5 ஸ்பேஸ் கொள்ளலான்னு இருக்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் சரியா அந்த ஸ்பேஸ்ல வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ ஒண்ணு இருக்குன்னா இந்த திட்டம் நாங்க கொண்டு வரோம் இந்த திட்டத்தை நாங்க இப்படி செயல்படுத்துவோம் இதால இத்தனை பேர் பயன் வருவாங்க இதை நாங்க இப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் அதை கொண்டு வரதுன்னா அது எப்படி நம்ம அமல்படுத்துவோம் எப்படி நாங்க அதை செயல்படுத்துவோம் அப்படின்றத ஒவ்வொரு ஐயா நீங்க போடுங்க ஐயா கண்டிப்பா போட்டு. அவன் ராம்குமார் ஒருத்தன் இருக்கான்ல பாடு அவனை கூப்பிட்டு பேசுங்க. சொல்லியா முழுசு பேச விடு எக்ஸ்பிளைன் பண்ண விடாம நடுநடுல இவனை கூட்டுருவானா நான் என்ன சொல்றேன்னா நான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்பேஸ் போட்டு அவங்களுக்கு 2 பேர் அந்த கட்சி சார்பா 2 பேர் ஓகேவா யாரும் குறுக்க எது கேள்வி கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் 1 hour உங்க கட்சியோட மேனிஃபெஸ்டோவை இங்க இருக்கிற ரிசல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நாங்க குறுக்க கேள்வி கேட்க மாட்டோம் நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குறீங்களே அந்த மேனிஃபெஸ்டோ இதை எப்படி அமல்படுத்துவீங்க இது எப்படி சில விஷயங்கள் கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க அந்த கிராஸ் கொஸ்டின் வந்து கட்சிக்காரன் கேட்க மாட்டாங்க கட்சி சார்பு இல்லாதவங்க கேட்பாங்க ஓகேவா
இது இப்ப திமுகக்கு நான் போடுறேன்னா நீங்க வந்து கட்சி சார்பு இல்லாம நீங்க கேட்க முடியாது. ஒரு பொதுமக்களா இருக்கிறவங்க கேட்கலாம், இல்ல யார் கேட்கறதாலும் கேட்கலாம். இப்படி வச்சுக்கோ ஜிப்சி, யார் கேட்கறதாலும் கேட்கட்டும் ஜிப்சி. என்ன சொல்றீங்க? யார் கேட்கறதாலும் கேட்கட்டும், சொல்லுங்க சொல்லுங்க. யார் கேட்கறதாலும் கேட்கட்டும். என்ன ஆனா ஒரு ஆள் வந்து கேட்கணும், அந்த ஒரு நபர் அவங்க பதில் சொல்லுவாங்க. இதேதான் திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிக்கு, சுயேட்சை ஏன் நான் ஆட் பண்றேன்? கட்சி சார்போட இருக்காங்க, சுயேட்சைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? கபிலன் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பாயிண்ட் சிம்பிள். இந்த எக்ஸ்பைரியும் இந்த நீங்க ராம்குமாரையும் கூப்பிட்டு கூப்பிடுறீங்க, கேள்வி கேளுன்றாங்க. நானே 4 விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனுக்கே ஓட்டு போடலான்னு இருக்கேன். எனக்கு அந்த ஒரு மாசத்துல விளக்கம் தெரியணும். அவனுங்க சைடு அவனுமே வரமாட்டானுங்கப்பா. அவனுங்க எங்க சைடுன்னு சொல்றதா, அவனுங்க சைடுன்னு சொல்றதா? நீங்க அப்ப யார் சைடு? நீங்க யாரு? முதல்ல உங்களுக்கு சொல்லுங்க. உங்க ஐடி வந்து டிவிக்கேன்னு காட்டுது. நீங்க யாரு ஆக்சுவலா? ஐயா வச்சு மெயின்டைன் பண்ண கொடுத்தாங்க ஐயா. அப்புறம் அந்த ஐடி ரிட்டர்ன் வந்து வாங்கல ஐயா ஐடியே. ஓகே. இப்ப நீங்க ஆக்சுவலா யாரு? நீங்க உங்களை நாங்க எப்படி பாக்குறது? டிவிக்கேன்னு பாக்குறதா, இல்ல திமுகன்னு பாக்குறதா, இல்ல டிஎம் இது ஏடிஎம்கேவா, இல்ல பிஜேபியா, காங்கிரஸா, இல்ல சாதாரண ஒரு எங்களை மாதிரி பொதுஜனமா? எப்படி நீங்க எக்ஸ்பீரியோட தம்பின்னு பாருங்க, அவ்வளவுதான். ஏங்க எனக்கு தெரியுங்க எஸ்பிரி தம்பின்னா. அவன மானங்கட்டத்தனமா கேட்போமே. எக்ஸ்பைரி தம்பி அவனைத்தான் ஊரே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களே. அவன பச்சை பச்சையா கேட்போம், அவனை பச்சை பச்சையா கேட்போமே. ஒரு நம்மளே பச்சை பச்சையா கேட்போம். அவன டி ஷர்ட் பின்னாடி மடப்பூதின்னு எழுதியிருந்தது, கபிலன் கிட்ட கேளுங்க. அவன் நேத்து கூட தான் அஜித் ஃபேன்ஸ் காலில் விழுந்துருந்தான். நாங்க மன்னிக்க முடியாது அப்படின்ட்டோம். காலிக்கெல்லாம் இருக்கான். இப்ப கூட காலை எடுத்தோம்னா பேசலாம் அவங்க. மோனிஃபா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஜய் ஃபேன் இப்ப ஃபாலோ லிஸ்ட்ல எல்லாம், உங்களை ஃபாலோ பண்ண லிஸ்ட்ல எல்லாம் விஜய் ஃபேன் இருப்பானுங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான்ல, அவனுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க, காமனா ரஜினி ரசிகர்கள் பண்றாங்க, இல்ல ஒரு காமன் மேனா பண்றாங்க. இதுல ரஜினி ரசிகர்கள் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு காமன் மேனா பண்றாங்க. எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு அதே மாதிரி. நீங்க இப்ப சொன்னீங்களே, இது கரெக்டான விஷயம். இது எப்போ வந்து நீங்க ரசிகரை விட்டு அரசியலுக்கு வந்துட்டீங்களோ, அதுல இருந்து ரஜினியோ நான் அரசியலுக்குலாம் வரல. நான் இங்க ஒரு மக்களோட மக்களா நின்னு இதுதாங்க நீங்க ஓட்டு போடுற ஆள் தாங்க. ஓட்டு போடுறதுக்கு நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். ஓட்டு போடணும்னா எனக்கு என்ன செஞ்சாரு, என்ன செய்ய போறாருன்னு கேக்குறீங்க, அவ்வளவுதான். அத வந்து ஸ்பேஸ்ல அந்த கட்சியில நல்லா பேச தெரிஞ்ச ஒரு ஆள், இப்ப மான்ஸ்டர் வரதாலும் வரட்டும், நான் வாய்ப்பு கொடுத்துறேன், இல்ல எக்ஸ்பீரி வரதாலும் வரட்டும், வந்துட்டு நாங்க எதுவும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டோம். நீங்க யாருக்கு டேக் பண்ண சொல்றீங்களோ சொல்லுங்க, நான் டேக் பண்ணி விட்டு போஸ்டர் போட்டு விட்டுறேன். சூப்பர். நான் வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். கபிலம் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். அந்த டிவிக்கு என்ன பண்ணிட்டா ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீங்க வந்து யாருக்கு வேணாலும் தம்பியா இருக்கேன்னு சொல்லுங்க ப்ரோ. இந்த எக்ஸ்பைரிக்கு மட்டும் சொல்லாதீங்க. அவன் வேற எதுக்குனாலும் அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன், அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. இல்லையா எக்ஸ்பிரி பேர்ல வந்து நான் ஒரு ஃபேக் ஐடி வச்சிருந்தேன்யா, மடக்கூதின்னு. ஏன் இது கபில் எனக்கு தெரியும், நீங்க விடுங்க. சரி கொடுங்க, நான் புரிஞ்சிட்டு தான், அது புரிஞ்சிடுச்சு. மொசகுட்டி இருங்க. இப்ப திருப்பி குறுக்கால ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, நீங்க அவரு தம்பின்னு சொல்லாதீங்கன்னு. இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் லேட் ஆகும் மொசகுட்டி லேட் ஆகும். ஆனா பொறுமையா யோசனை பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கும், எனக்கு புரிஞ்சுங்க உங்களுக்கு. புரியுது மோனிஃபா. சோ நீங்க என்ன நான் டேக் பண்றேங்க, உங்களுக்கு டேக் பண்றது ஒரு 5 ஐடி மெயின் ஐடி இருக்கு, அது டேக் பண்ணி விட்டுறேன். இப்ப என்னன்னா, அந்த சைட்ல இருந்து ஆத்தன்டிக்கா வந்து எனக்கு அரசியல் தெரியும், என் கட்சி சார்பா நான் பேச வரேன். கீழே இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்றேன். இதுல அவனுங்க டிட்டு போடுவானுங்க, வரமாட்டானுங்க சார். அவனுங்க டிட்டு மட்டும் தான் போடுவானுங்க, அவனுங்க வரமாட்டானுங்க. இல்ல அது வரட்டும், பேசட்டும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சோ நான் இதுல வன்மம் இல்லாம நான் வந்து ஒரு காமனா ஒரு ஸ்பேஸ் ஒவ்வொரு நாளைக்கும் இல்ல, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடுறேன். அந்த ஸ்பேஸ் அவங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆகட்டும். எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோ ஃபுல் மேனிஃபெஸ்டோ. நீங்க உங்க சைடுல ஒருத்தர் வந்து பேசுறாருனாக்கா, மறாவது நாள் அவங்க வந்து பேசணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணி விடணும். நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, அதோட முடிச்சு விட்டுறீங்க, ஒழிச்சு விட்டுறீங்க. அவன் போனவன் திருப்பி வரமாட்டான். உங்களுக்கு அவன் போனவன் வந்து பயப்படுறான். திருப்பி அந்த ஸ்பேஸுக்கு போனாக்கா நம்மள அபியூஸ் பண்ணுவாங்க, நம்ம கெட்ட வார்த்தை அப்படியா இப்படியான்னு. இந்த மாதிரி எப்படின்னாக்கா இது அவதூறு ஐயா, இது அவதூறு. நீங்க பாருங்க, அந்த மாதிரி நாங்க பண்ணதில்லை. எங்க கிட்ட வாங்கன்னு நாங்க சொல்றோம். ஏங்க மொத்தமா கும்பலா சேர்ந்துட்டு கடைசியில ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுப்புவீங்க, அது வேற விஷயம். அது நீங்க உங்க இப்போ வந்து நீங்க அவனை ஜெயிக்கிறதோ உங்களை ஜெயிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. எங்களெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. என்னங்க அவனை ஜெயிக்கிறதோ அவன் வந்து உங்களை ஜெயிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. அது சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை ஏதாவது போறது என்ன நோக்கம், என்ன
நோக்கம் ஐயா என்ன? உங்களை விஜய் வந்து வந்தா என்ன செய்வாரு? ஆ நாங்க எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும்? அது ஆமா ஆமா கேக்குறது தப்பு இல்லையே. அதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றானுங்க கபிலை பார்த்து, நீ அது ஏன் நீ கேட்கற ம். ரஜினி அப்படின்னு போறானுங்க. எங்களை கேட்டா எங்களை வேற எங்க கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. கபிலை கிட்ட பரவாயில்ல ரஜினின்னு போறானுங்க, எங்க கிட்ட பேச ரிப்ளை பண்ண மாட்டேன்றானுங்க. நாங்க என்ன கா பண்றோம் சொல்லுங்க. விட்டானுங்க. அஜித் ஃபேன்ஸ் மேல கா விட்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, நாங்க ஏதாவது உங்களை பேசணுமா, உங்களை அபியூஸ் பண்ணோமா, ஏதாவது பண்ணோமா சொல்லுங்க. ஆ, இல்ல இல்ல இதுல அதெல்லாம் வேற ஆ, இதுல வேற அந்த மான்ஸ்டர் வேற என்ன இமிட்டேட் பண்றானா. இப்பதான் ஜிப்சி எனக்கு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா என் ஆ, உங்க மாடுலேஷன் சைடு நான் இருக்கிற பேசுறேன். சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டுங்களை கணிசமா எப்படி இறக்குறத அதை பார்த்து பண்ணுங்கய்யா. நீங்க அவ்வளவுதான். யாருக்கு ஓட்டு போட போறீங்க அது முதல்ல சொல்லுங்க. நீங்க யார் பக்கம்? எப்பயா அவன் திரிஷா கூட்டு வந்ததுல இருந்து நமக்கு மனநிலை மாறிச்சுங்க ஐயா. சூப்பர் ஐயா, சூப்பர். அப்படி சொல்லுங்க ஐயா, ம். அப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப என்ன நீங்க ஸ்பீக்கர்ல பேச விட்டீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் மட்டும் டேக் பண்ணி விட்டேன் நானு. அவ்வளவுதான். இப்போ இப்போ உங்க டிஎம்ஏ பாருங்க முடிச்சிட்டு அங்க பிச்சை எடுத்துருவானுங்க உங்களை. இப்ப சொல்லிட்டீங்களா இந்த அவ்வளவுதான். ஸ்பேஸ்ல, அவ்வளவுதான். எத்தனை இப்ப ஐடி நீங்க தான் அவனுங்க கொடுப்பா? என் ஓட்டே அவனுக்கு இல்லைங்க. ரெக்கார்டிங் ஸ்பேஸா இதுக்கு தெரியல. ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங் தான். போடுறதுனால கூட போட்டுங்க. இல்ல இல்ல அவ்வளவுதான் போடுங்க. யூடியூப்ல லைவா ஓடிட்டு இருக்கு. ஜிப்சி ரைட்டு. அந்த அந்த டிவிகே வந்து அதுல இருந்த உறுப்பினரே வந்து அட்டையை கீச்சு போட்டு மாறிட்டாருன்னு கூட போட்டுங்க. அவ்வளவுதான். ஜிப்சி அந்த ஃபிலிம் என்கோப்டி இருக்குல்ல, ஆமா 24 hours லைவ் போட்டுருக்கான் ஜிப்சி. கபிலன், அதான் சொன்னேனே கபிலன், நீங்க 4 மணிக்கு போட்டாலும் போடுறான், 2 மணிக்கு போட்டாலும் போடுறான், காலைல 11 மணிக்கு போட்டாலும் போடுறான். அது ஏதோ ஒரு ஆப் அது இருக்கான் எப்படி ஜிப்சி. அவனுக்கு எப்படி டைம் நோட்டிபிகேஷன் காட்டுது? அது ஏதோ ஒரு ஆப் இருக்கான் ஜிப்சி. ஐயா ஐயா உங்க பேச வந்து நோட் பண்ணி கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து ட்விட்டர் இது ஐயா ரெக்கார்ட்லாம் யூடியூப்ல கிடையாது, வந்துருவீங்க. லைவ்ல போதும் ஐயா. நீங்க வேற ரெக்கார்ட்லாம் இப்ப இல்ல. யூடியூப்ல நான் போய் பாருங்க. சொல்றேன் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் ஜிப்சி. அந்த ஒரு ஆப் இருக்கான் ஜிப்சி. அதுக்கு ஒரு ஆப் இருக்கான் ஜிப்சி. அந்த ஆப் யூஸ் பண்ணோம்னா அட் a டைம் ட்விட்டர்ல இருக்கிறத அப்படியே அங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா ஜிப்சி? ஓ ஓகே ஓகே. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் போய் பார்த்தேன் நேத்து. நான் சும்மா இந்த யூடியூப்ல ம். லைவ்ல போறக்கூடிய நம்ம ஒரு லைவ் போனோம்னா அடுத்து லைவ் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் வரிசையா காட்டும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப இந்த பிலிமிங் அப்படியே வச்சு அப்பதான் கமெண்ட்ல ஒருத்தன் கேட்டிருக்கிறான், ப்ரோ எப்படி லைவ் போடுற, என்ன ஆப் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். நான் அதை பார்த்தேன். ஓகே சரி, சேட்ட கேளுங்க. அது விடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஐயா நாளை கூட உங்க அண்ணன், சாரி உங்க அண்ணன் சொல்லக்கூடாது, நாளை கூட விஜய் மும்பைக்கு தான் போறாராம். எலெக்ஷன் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையா போறாராமே. நல்ல வேலை. யாரு? விஜய் தான் விஜய் எங்க போறாருன்னு கேக்குறாங்க. நாளைக்கு மும்பை போறாராமே, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு போயிட்டாரு. நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. இப்ப கிளம்பி போயிட்டாரா? நாளைக்கு கிளம்பிட்டான், போயிட்டான். ஜிப்சி கில்லி குரு வந்திருக்கிறாப்ல. வணக்கம் கில்லி குரு, வணக்கம். நான் வந்து வரேன் இருங்க, ஒரு நிமிஷம். ஆனா இங்க பாருங்க, கில்லி குரு வந்து நம்ம டிவிக்கு நண்பனை ஏதாவது சொல்லணும்னா நம்ம தான் காப்பாற்றணும். ஏன்னா அவர் வேற உண்மையை சொல்லிட்டாரு நம்ம ஸ்பேஸ்ல. நம்மளுக்கு ஏதாவது ஐடி தெரியல காட்டல கபில, நீங்க தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். அப்கமிங் டேஸ் வந்து கில்லி குரு நல்லா கேட்டுக்கப்பா. நான் வந்து அப்கமிங் டேஸ் வந்து 5 ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்பேஸ். அந்தந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வெளில தூக்கிட்டு போல இருக்கு சில பேருக்கு இருங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த 1 hour நீங்க பேசும்போது யாரும் குறுக்க வர மாட்டாங்க. நீங்க 1 hour பேசி முடிச்சதுக்கு அப்புறம் குறுக்க ஏதாவது கிராஸ் கொஸ்டின் கேட்கறா இருந்தா யாராவது கேட்பாங்க. அதுக்கான பதில் நாகரிகமா கேட்கணும், நாகரிகமாவும் பேசணும். அவ்வளவுதான். இது திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிகே, சுயேட்சை கட்சி. சுயேட்சை நிக்கிறவங்க யாரா இருந்தா ஓகே, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது காமனா ஒண்ணு பண்ணாங்க. இது ஒரு பிளானா வச்சிருக்கிறேன். மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் போறேன். சொல்லுங்க ஒன்றாக வணக்கம். நீங்க இந்த லைவ் போறது சொன்னீங்கல்ல, ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க ஸ்பேசஸை டைரக்டா யூடியூப்ல லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். அது சொல்லதான் வந்தேன். அது என்ன 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 ஆப்புங்க அது? ஓபிஎஸ் ஸ்டுடியோ. ஓபிஎஸ் ஸ்டுடியோ. ஆமா, அது ஆக்சுவலா அது வந்து ஜெனரல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ற ஒரு ஆப் அது. எங்களுக்கு என்னன்னா அதுல நீங்க ஸ்பேசஸையும் யூடியூப்ல லைவ் போடலாம். அப்படி இல்லைன்னா இதுல நம்ம வீடியோ போடுறாங்க இல்லைங்களா, ட்விட்டர் ஸ்பேஸ்ல வீடியோ டெலிகாஸ்ட் பண்றாங்களா, அதுவும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃப்ரீ தான். அப்படியே ஓகே ஓகே ப்ளே ஸ்டோர்ல கிடைக்குதா? இருக்கு இல்ல, விண்டோஸ் ப்ளே ஸ்டோர்ல இருக்கு. விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். ஹாய் கபிலன். வா சபரி. சபரி சொன்னது கேட்டியா? என்னாச்சு? இப்பதான் வரேன்.
நான் சொல்றேன். மறுபடியும் சொல்ல மாட்டேன். போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடு சபரி. நான் வந்து ஒரு 5 ஸ்பேஸ் அப்கமிங் ஒரு 5 ஸ்பேஸ் எல்லாரோட கட்சியோட மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, 1 ஹவர் இப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து போடுறேன்னா அந்த ஸ்பேஸ் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை, இந்த ஸ்பேஸ் வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கை, அப்புறம் நாம் தமிழ் கட்சியோட தேர்தல் அறிக்கை, டிவிக்கோட தேர்தல் அறிக்கை. என்னன்னா ஸ்பேஸ்ல வந்து அந்த கட்சி சார்ந்த ஒரு 2 பேர் அந்த தேர்தல் அறிக்கையை பத்தி தெரிஞ்சவங்க ஓகேவா, இதை தெரிஞ்சுட்டு அந்த 1 ஹவர் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில இப்ப கொடுக்குறாங்கன்னா அதை நாங்க எப்படி பண்ணுவோம், இதை எப்படி அமல்படுத்துவோம், இந்த வே ப்ராசஸ், நாங்க இந்த திட்டம் கொண்டு இதை இப்படி ப்ராசஸ் பண்ணுவோம், இதுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படும், இதால எத்தனை மக்கள் பயன்பெறுவாங்க, எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்றத லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா ஷார்ட் டேர்ம் திட்டம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸா அப்படின்றத டீடைலா அவங்க சொல்லணும். 1 ஹவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் கொஸ்டின்ஸ், அதாவது மக்கள் இங்க கேட்பாங்களே, இதை எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, இதை எப்படி இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் வேற யாராவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நீங்க போது அதுக்கு சொல்லணும். இது வந்து அபியூஸ் இல்லாம நாகரிகமா சொல்லணும், அவ்வளவுதான். கேட்கணும், சொல்லணும். இது எல்லா கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு, டிவி கேட்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. இது என்னன்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாரும் அவங்க கட்சிக்காரங்க ஸ்பேஸ் போட்டு அவங்க மேனிஃபெஸ்டோ அவங்க போய் சொல்லுவாங்க, ட்வீட் போட்டு பரப்பாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும்ல, ஒரு காமன் ஸ்பேஸ் எல்லாத்தையும் சொல்றதுல ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. சோ இதுல கட்சி நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கை ஆல்ரெடி வந்துருச்சு கபிலன், வந்துருச்சு. பட் எல்லா தேர்தல் அறிக்கையும் வந்த பிறகுதான் எல்லாத்தையும் ஒரே தட்டுல வைக்குது. சரி, ஓகே ஃபைன். மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வெளியில சரி, கண்டிப்பா மேனிஃபெஸ்டோ எல்லாருக்கும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இத பண்ணலாம்னு இருக்கு. 5 ஸ்பேஸ் கண்டிப்பா. கில்லி குரு கேட்டீங்களா? இல்ல கில்லி குரு இருக்காரா? கில்லி குருன்னு யாராவது வந்தான்னு சொன்னீங்களா, அவர் இருக்காரா? அவர் என்ன சொல்றாரு? ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லிடுறேன். அண்ணன் ஏதோ மும்பைக்கு போயிருக்காராமே. தெரியும் தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இயக்குனர் அட்லியின் குடும்ப விழாவிற்கு மும்பை சென்று இருக்கிறார். நடிகை த்ரிஷா உள்பட தமிழக உலக பிரபலங்கள் மும்பையில் குவிய உள்ளனர். அதான் அட்லி வைஃபுக்கு சீமந்தம், அதுக்கு போயிருக்கான். ஏன் ப்ரோ எலெக்ஷன் வச்சுட்டு சீமந்தத்துக்கு போவாரு? ஆனா அவன் போறதுக்கு ரீசன் நிறைய இருக்கு. அந்த இவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. நான் என் பண்ணிட்டு மறுபடியும் போடவா ஸ்பேஸ், நான் மறுபடியும் என் பண்ணிட்டு போடவா? ஆமா, தள்ளி போடுது. லேப்டாப்ல வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் ஃபெயில்ட். நான் என் பண்ணிட்டு போறேன், ஒரு நிமிஷம் என் பண்ணிட்டு நான் மறுபடியும் போறேன்.